அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு மீன ராசிக்கு ஏன் இந்த நிலை. எப்போதுமே நம்ம இந்த செப்டம்பர் அக்டோபர்ல ஏன் இந்த நிலை அப்படின்னு அந்த குறிப்பிட்ட ராசியை பத்தின சில விளக்கங்களை நம்ம கொடுப்போம். அந்த ராசிக்கு அந்த நேரத்தில் என்ன நடக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி அதுல இருந்து நம்ம மீண்டு வர்றதுங்கிற சில இன்புட்ஸ் அதுல இருக்கும். இது எதுக்குன்னா, எப்போதும் இந்த செப்டம்பர் நவம்பர்ல அடுத்த வருஷத்துக்கான ஏற்பாடுகளை நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு இயர் எண்டு, சரிங்களா? இதுக்கப்புறம் புத்தாண்டு பலன்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னால எப்போதுமே இந்த ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மீன ராசிக்கு ஏழரை சனி ஆக்சுவலா நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஏழரை சனியோட நிலை என்ன, இது எதுக்காக உங்களை இவ்வளவு பாடாப்படுத்துது, அதுக்கான காரணம், அதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றது, இந்த மாதிரியான சில விளக்கங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். அப்படி டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கீழே டைம் ஸ்டாம்ப் இருக்கு, அதை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். சொன்னபடியே மீன ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 12வது ராசியா வரக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 3 வருஷமாவே ஏழரை சனி ஆரம்பிச்சாச்சு. 2023-24 இருந்தே அதோட வீரியம் தெரிஞ்சது. 25 4வது மாசத்துல நடந்த சனி பயிற்சியில உங்களுக்கு ஜென்ம சனியும் ஆரம்பிச்சிருச்சு. கடந்த 6 மாசங்கள் உயிர் மட்டும்தான் இருக்கு, அதுதான் உண்மை. எக்கச்சக்க பிரச்சனைகள் ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சிருச்சு, அதுதான் உண்மை. எல்லா வகையிலுமே வேலை, தொழில், குடும்பம், பொருளாதாரம், எல்லா வகையிலுமே ஒன்னொன்னா பிரச்சனைகள் வருது. ஏதோ ஒரு தெய்வாதீனம், அதாவது குருவோட தன்மையோட நீங்க பிறந்திருக்க, கடவுளோட அனுகிரகம் அல்லது உங்களோட முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால ஏதோ நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இப்போ மீனராசியோட நிலை. இல்லையே நான் மீனராசி தான், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா நீங்க ஒருத்தர் மட்டும் தான் இருப்பீங்க. காரணம் என்னன்னா 190 பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம பார்த்த வரைக்கும். ஒரு 10% பேர் நல்ல தசாபுத்திகளோட கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த ஏழரை சனியோட பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறாங்க. இந்த வீடியோ நம்ம அதையும் பார்க்க போறோம். யாருக்கு இந்த ஏழரை சனி பிரச்சனை கொடுக்காது அப்படிங்கறத 2வது செக்ஷன்ல பார்ப்போம். முதல் செக்ஷன்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த ஏழரை சனி எவ்வளவு நாளைக்கு இருக்கு, இது என்னெல்லாம் பண்ணும். இப்ப பாருங்க, 2023 ஆரம்பிச்ச இந்த ஏழரை சனியானது 2025 4வது மாசம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. அதாவது ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க. இந்த ஜென்ம சனிங்கிறது மொத்தம் 2.5 வருஷம். 2025 4வது மாசத்துல இருந்து 2027 ஜனவரி பிப்ரவரியில அடுத்த சனி பயிற்சி நடக்கும். அப்போ அந்த ஜென்ம சனிங்கிறது முடியும். அதுல இருந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு பாதச்சனி. இப்போ ஆல்மோஸ்ட் 2029 4வது 5வது மாசம் வரைக்கும் இன்னும் ஏழரை சனி மிச்சம் இருக்கு. இதுல இந்த அடுத்த 2 இயர்ஸ் ரொம்ப குரூஷியல். ஏன்னா ஜென்மசனியோட மிச்ச பாகம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பெரிய முயற்சிகள் எதையுமே எடுக்காதீங்க. ஏன்னா இந்த நேரம் நிறைய அலக்கழிப்புகள் வரும். அன்டில் உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடக்கிற வரைக்கும், இல்லைன்னா சில உபாயங்கள் இருக்கு. இந்த ஜென்மசனி யாருக்கு பிரச்சனைகள் கொடுக்காது அப்படிங்கிறதுக்காக நான் 2வது செக்ஷன்ல நான் அதை பத்தி ஃபுல்ஃபில்லா விளக்குறேன். இதுல நான் தான் அந்த பிரச்சனைகள் என்னென்னலாம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல நமக்கு தேவையான பணம் தேவையான நேரத்துல கிடைக்காது. 2வது குடும்பத்துல பெரிய சப்போர்ட் இருக்காது. எப்போதுமே குடும்பத்துக்காக நீங்க தான் பேக் போனா இருப்பீங்க. மீனராசியோட குணமே எல்லாரையும் பேக் போன் எடுக்கிறது, எல்லாருக்கும் பின்னாடி நிக்கிறது, எல்லாருக்கும் நான் உதவி பண்றேன்னு சொல்றது. சமுதாய பணிகள்ல நம்ம தான் போய் முதல்ல நிற்போம். ஆனா அதே இடத்துல தான் நம்மளும் அவமானப்பட்டு வருவோம். திரும்பவும் அந்த அவமானப்படுற இடத்துல திரும்ப போய் நிற்போம். இதுதான் மீனத்தோட குணம். அதே மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி போய் ஹெல்ப் பண்றதும் நீங்க தான். ஆனா உங்களுக்கு யாருமே கடினமான நேரத்துல நிக்க மாட்டாங்க. இதெல்லாம் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இது இந்த நேரத்துல அதிகமா இருக்கும். இந்த மீனராசியோட ஜென்ம சனிங்கிறது உக்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளியில நீங்க பாக்குறதுக்கு அவருக்கு என்னப்பா ரொம்ப நல்லா இருக்காரு, அவருக்கு என்ன செழிப்பா இருக்காருங்கிற மாதிரி ஊர்க்காரங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் ஒரு வினோதமா இருக்கும். யாருக்குமே வராது, இது வரைக்கும் சந்திக்காத மாதிரிலாம் அந்த வினோதமான பிரச்சனைகள் வரும். குறிப்பா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்குது, நல்ல ஒரு பெரிய சம்பளத்துல வேலை கிடைக்குது. ஆனா அன்னைக்கு அந்த முதல் நாள் வேலைக்கு போக முடியாது, அல்லது அந்த இன்டர்வியூக்கு போக முடியாது. ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாம போறது, பைக் பஞ்சர் ஆகுறது, சம்திங் ஏதோ ஒன்று. இப்படிதான் வினோதமான பிரச்சனைகள், புரியுதுங்களா? அப்போ இந்த வினோதமான பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்றது? எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும், எல்லா விஷயத்துக்கும் தயாரா இருக்கணும், எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாம இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த சனி பகவானே பாத்தீங்கன்னா இந்த ஏழரை சனி அஷ்டமதி சனி காலகட்டத்தில் நமக்கு எதை அவர் புரிய வைக்க ட்ரை பண்றாரு அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையோட யதார்த்தம். அதாவது நம்ம மேலையும் கீழையும் அந்த ஒரு அப் அண்ட் டவுன்ஸை சந்திச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இதுல ஒரு சென்டர் பாயிண்டை நம்ம பிடிக்கணும். அதுதான் சந்தோஷம் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம், ரொம்ப என்ஜாய் பண்றோம், இதெல்லாம் இருக்குது. துக்கம் வரும்போது அப்படியே கீழே உட்காந்துடுறோம், ரொம்ப நொடிஞ்சிடுறோம். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பர்டிகுலர் பாயிண்டை பிடிக்கணும்
இருக்கணுங்கிறதுக்கான ஒரு முயற்சியை தான் சனி பகவான் சனி பயிற்சி இந்த மாதிரியான 7.5 சனி அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுவார். இது வந்து எல்லா ஆங்கிள்லையுமே நம்ம வாழ்க்கையில் நிறைய பாகங்கள் இருக்கு இல்லையா. ஒன்று வந்து நம்மளோட அடிப்படையான பொருளாதாரம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சமூக பொறுப்பு, சமூகத்தில் நம்ம யார், சமூகத்தில் நம்ம வந்து என்ன பேர் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற இது. மூணாவது வந்து குடும்பத்துக்கு நம்ம என்னவா இருக்கிறோம், என்ன ரோலில் நம்ம வந்து அவங்களுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறது. நாலாவது நம்மளோட உடல்நலம், நம்மளோட பர்சனல் தேவைகள். எல்லாருக்குமே இப்படி ஒரு நிறைய உலகங்கள் இருக்கும். அந்த உலகங்களில் அதுக்குன்னு தேவையான படிப்பினைகளை இந்த 7.5 சனி அஷ்டமத்து சனியில் சனி பகவான் பெற்றுக் கொடுப்பார். இதுலேயும் சில பேர் நல்லா இருக்காங்களே, இந்த மீனராசியில் பிறந்த எல்லாருமே கஷ்டப்படுறது இல்லையே. 7.5 சனி நடந்தும் கூட அவங்களுக்கு சில அதிர்ஷ்டங்களும் சில பொருளாதார மேன்மைகளும் ஈவன் கல்யாணம் நல்ல குடும்ப வாழ்க்கையில அமைத. அது எப்படி? இதுக்கு காரணம் அவங்களோட தசாபுத்தி. சரிங்களா? ஒன்று தசாபுத்தி, ரெண்டாவது வந்து அவங்களுக்கு எந்த சொத்து 7.5 சனி நடக்குது. இது நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்டு கேட்டு காதுகள் புளிச்சு போயிருக்கும். ஸோ 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனி, அதாவது நீங்கள் 1லிருந்து 30 வயசுக்குள்ள நீங்கள் இப்போ 7.5 சனியை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது முதல் சொத்து. இது வந்து மங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 30 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரெண்டாவது சொத்து. அப்புறம் 60 வயசுல இருந்து 90 வயசு வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து மூணாவது சொத்து 7.5 சனி அப்படின்னு சொல்லுவோம். இதுல இந்த மூணாவது சொத்து 7.5 சனி மட்டும் ஹெல்த் ரிலேட்டடா சில சின்ன சின்ன கன்சர்னை கொடுக்கும். ஏன்னா வயோதிகம்ங்கிறது ஒரு ஃபேக்ட். இந்த முதல் சொத்து அப்படிங்கிறது தான் ரொம்ப கொடுமை. காரணம் என்ன அப்படின்னா அந்த 30 வயசுக்குள்ள ஒரு நபர் சந்திக்கக்கூடிய அந்த 7.5 சனி அப்படிங்கிறது அவரோட வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்தில் அவங்க இருக்கும்போதே, உதாரணத்துக்கு இப்போ ஒரு 15 வயசுல ஒரு பையனுக்கு வந்து 7.5 சனி வருதுன்னு வைங்களேன். 15 வயசுல அவன் என்ன பண்ணுவான்? 10th படிப்பான், அடுத்து 12th இருக்கு, காலேஜ் இருக்கு, எல்லாமே 7.5 சனிலேயே போகும். அப்போ அவன் அந்த காலேஜ் வாழ்க்கை, ஸ்கூல் வாழ்க்கை, இது எல்லாமே அவனுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். நண்பர்கள் சரியா அமைய மாட்டாங்க, படிப்புல ஃபோக்கஸ் இருக்காது, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வரும். இது பொதுவாக சொல்றேன். இந்த மாதிரியான சூழல்களில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதே ஒரு 30 வயசுக்கு மேல வருது அப்படின்னா அவங்க அதிகபட்சம் கஷ்டப்படுறது தொழில், வேலையில, குடும்பத்துல மட்டும்தான். அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அனுபவம் இருக்கும், பக்குவம் இருக்கும். அதனாலேயே இந்த ரெண்டாவது சுத்து 7.5 சனி பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கான லாஜிக்கல் ரீசன் இதுதான். சும்மா நம்ம வந்து முதல் சுத்து கொடுமையா இருக்கும், ரெண்டாவது சுத்து கஷ்டமா இருக்காது, மூணாவது சுத்து ரொம்ப அது மரண சனின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. சில பேர் 4வது சுத்து பார்த்தவங்க ஜாதகம்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால மரண சனின்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. அதனால தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அந்த 30 வயசுக்குள்ள வரக்கூடிய முதல் சுத்து 7.5 சனி ஏன் கொடுமையா இருக்குன்னா பக்குவமின்மையால, அறியாமையால வரக்கூடியது. அதனால இன்னொன்று நடைமுறை சிக்கல்களை அவங்க கத்துக்கணும் இல்லையா. உலகத்தை அவங்க புரிஞ்சுக்கணும், யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி சனி பகவானோட வேலையே நீங்க யதார்த்தத்துக்கு வர்றது. நம்ம அப்படியே மேல மேல எழும்பி வரும்போது ஒரு தட்டு தட்டி உட்காருப்பா, இதான் யதார்த்தம் அப்படின்னு சொல்ல வைக்கிறது தான் சனி பகவானோட வேலை. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் 7.5 சனியை ரொம்ப எளிதா கடந்துடலாம். இன்னொன்று, எல்லா 12 ராசிகளுக்குமே கண்டிப்பா 7.5 சனி அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில வரும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, எவ்வளவு ரொம்ப சாதாரண அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தாலும் சரி, அவருக்கும் 7.5 சனி வரும். அவங்கவுங்க பாங்கில் அவங்கவுங்க வாழ்க்கையில அதை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறத அவங்களோட தசாபுத்திகள் முடிவு பண்ணும். இதுதான் இந்த 7.5 சனியை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு உபாயம். இதுக்கப்புறம் தசாபுத்திகளும் வரும். தசாபுத்திகள் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை நம்ம வீடியோக்களில் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களோட தசையை எப்படி கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு நல்ல தசை இது, கெட்ட தசை இது அப்படிங்கிற அந்த அட்டவணையெல்லாம் கொடுத்துருக்கோம். அதை இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அட்டவணையில் தெரியுது பார்த்தீங்களா? உங்களோட நட்சத்திரத்துக்கு நேராக, உங்களோட வயதுக்கு நேராக என்ன தசை இப்போ நடக்குதுன்னு நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அந்த தசை என்ன கலரில் இருக்குன்னு பாருங்க. சிலது வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், சிலது சிகப்பு கலரில், இன்னொன்று ரெண்டும் கலந்த கலர்களில் இருக்கும், பச்சை, இந்த மாதிரியான கலர்களில். இப்போ பச்சையாக இருக்கிறது ரொம்ப நல்ல தசை அப்படின்னும், மஞ்சளாக இருக்கிறது ஒரு மாடரேட்டான தசை, ஆவரேஜ், சிகப்பு வந்து கொஞ்சம் மோசமான தசை, அதில் கவனமாக இருக்கணும். இதில் எந்த தசை நடக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கிரீனில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆக்சுவலாக 7.5 சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். எல்லோவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவலைப்படணும், கொஞ்சம் ப்ரீகாஷனாக இருக்கணும். சிகப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் தான் உண்மையிலே தூரதிஷ்டசாலி. வேற வழி இல்லை. கொஞ்சம் பரிகாரங்கள், அதாவது தான தர்மங்கள் பண்ணணும், குலதெய்வ வழிபாடு பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது இந்த 7.5 சனியிலிருந்து எளிதாக கடந்து வரலாம். இந்த வீடியோவோட மெயினான ஆப்ஜெக்ட் வந்து இதுதான். மீனராசிக்கு ஏன் இந்த நிலை? இதுதான் நிலை. 7.5 சனியோட ஜென்ம சனி காலகட்டத்தில் இருக்கீங்க. ஆக்சுவலாக 2026 மிடில் இருந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். 27 4வது மாதம் கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி முடியும். 29 அந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகி வெளியில் வந்துடுவீங்க. 7.5 சனியிலிருந்து வெளியிலே வந்துடுவீங்க கம்ப்ளீட்டாக. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.